ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 13/1/2024 கருணியா KR 636க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான் நண்பா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங் எப்போதுமே சரி வீக் டு வீக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு நிர்மல் வந்துருந்துச்சு ஃப்ரைடே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கருணியா. ஸோ இப்படி ஒரு ட்ராவுக்கும் ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம கெஸ் பண்ணாலே நம்மளால் ஓரளவுக்கு டச்சுகளை எடுத்துக்க முடியும் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டாக இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை நம்மளுக்கு ஏபிசி போலில் 074 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 373074. அதுக்கு முந்தின ட்ரா ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 743. அதுக்கு முந்தின ட்ரா 793. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை சாட்டர்டே டு சாட்டர்டே ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 60 5D 4Dயோட +1 -1 சொல்லிட்டு கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் இந்த 877ங்கிற மெத்தட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய ரிசல்ட்டு கடைசியாக வந்தது இதுதான். ஸோ இதில் ஃபுல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 172. நம்ம எடுக்க வேண்டியது இந்த 172 தான். இதோட நம்ம +1 ஸோ 3 நம்பர் டச் கிடைக்கும். ஆனால் 3 நம்பர் டச்சாக இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக டச் அண்ட் பெயர் கிடைக்கிது நண்பா. அதனால தான் நம்ம இந்த ட்ராவுக்கு இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை கூட்டிடலாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் சட்டுன்னு கூட்டி போயிட்டே இருக்கலாம் நண்பா. இப்போ 1 கூட்டும்போது 2, இங்கே 7 1 கூட்டும்போது 8, இங்கே 2 1 கூட்டும்போது 3, 283. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கான ஆல் போர்ட் 283 நம்மளுக்கு இந்த 877க்கு அப்புறம் கிடச்ச நம்பர். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 952. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. ஸோ 3 நம்பர் டச்சாக இருந்தாலும் நம்மளுக்கு டச்சு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நண்பா. இப்போ நம்ம 952க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நம்மளுடைய வாய்ஸ் கொஞ்சம் விட்டு பிரேக் ஆகி வர மாதிரி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு தெரியும், குளிர் டைம். ஸோ நான் குளிரில் தான் காலையில் எனக்கு வேலையை விட்டுட்டு நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் பதட்டமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். குளிராக இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீடியோ போட்டுறணுங்கிறதுனால நம்ம இன்றைக்கான வீடியோ தேரத்தோடு எடுக்கிறோம். இப்போ 952க்கு பார்க்கலாம் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் நம்மளுக்கு 108. இதோட நம்ம -1 ஸோ போன ட்ரா ப்ளஸ், இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ். இப்போ கழிச்சிடலாம். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, இங்கே 0ல் 1 போச்சுன்னா 1, 8ல் 1 போச்சுன்னா 7, 017 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 952க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 017 கிடச்சிருக்கு இந்த 952க்கு அப்புறம். இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 541. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. ஸோ 2 ட்ராப் பார்த்துருக்கோம். 2 ட்ராலையுமே நம்மளுக்கு சி கரெக்டாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ராப் பார்ப்போம் நண்பா. 541 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் 256. இதில் +11 ஆட் பண்ண போகிறோம். 2ஓட 1 கூட்டும்போது 3, 5ஓட 1 கூட்டினா 6, 6ஓட 1 கூட்டினா 7. அப்போ 367 கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 541க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல். இப்போ இந்த 541க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 793 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பேஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்டு தான். இப்போ 793க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 674 எடுக்க போகிறோம். இதோட நம்ம -1 இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 563 கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 793க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 563. இப்போ இந்த 793க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 743 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டுகள் கரெக்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா.
இப்போது 743க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 743 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 686. இதோட நம்ம ப்ளஸ் 111. ஸோ போன ட்ரா மைனஸ்னால இந்த ட்ரா ப்ளஸ். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 6ஓட 1 கூட்டினா 7, 7 அல்லது 9. இந்த ட்ராவில் 2 நம்பர் தான் கிடச்சிருக்கு, 7 அல்லது 9. நம்மளுக்கு 743க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 743க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 074 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஸோ சி போர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி. ஸோ 2 நம்பர் டச்சு, அதனால் போர்டு மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு 3 நம்பர்ஸில் நம்மளுக்கு சி போர்டு மாறாமல் இருந்துச்சு. ஸோ போனட்ரா நம்மளுக்கு வந்து 7 அல்லது 9ன்னு 2 நம்பராக இருக்குது. அதனால் நம்மளுக்கு போர்டு மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ராவுக்கு பார்ப்போம். ஆனால் நான் சேம் ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சி போர்டுக்கு தான் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். அதனால தான் நம்ம சி போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ 074க்கு பார்த்துடலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 373 இருக்குது. இதோட நம்ம -111. ஸோ இந்த ட்ராவலையும் நம்ம 2 நம்பர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 262 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 2 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ மெத்தட் படி தான் போட்டிருக்கோம் நண்பா. தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதான் போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இதை நம்ம அப்படி கீழே எடுத்துக்கலாம். எப்போதும் போல் சீபோர்டு அல்லது ஆல் 2 அல்லது 6, 2 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான சீபோர்டு அல்லது ஆல் போர்டாக கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு மறுபடியும் டபுள் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ராவ் டபுள் நம்பர் கிடச்சி நம்மளுக்கு வந்து போர்டு மாறி இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு டபுள் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவல் நம்மளுக்கு போர்டு மாறுறதுக்கு சான்சஸ் இருந்தாலும் இந்த ட்ராவல் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு மெத்தட் வந்து அதிகப்படியாக வரும்போது அதில் வந்து பெய்ட்ஸ் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு, ஏசி போர்டு, சி போர்டு, பி போர்டு. ஸோ 2க்கு 2 நம்மளுக்கு எடுத்துட்டாலும் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ட்ராவலில் லக் இருந்தால் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22, 66, அப்படி இல்லைட்டன்னா 26, 62. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு டபுளுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இருந்தாலும் பார்த்துக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலாம், எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரே நம்பர் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. சில பேருக்கு வந்து பெல் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பெல் பட்டன் பக்கத்துலேயே நம்மளுடைய ஜாயின் பட்டன் இருக்குது. வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டெய்லி கேரளா லாட்ரிக்கான சீபோர்டு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் படி தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கம்பெனி படி போகணும். அப்போ தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை பார்த்துருக்கோம். அதனால் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு எடுத்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி சனிக்கிழமை 13/1/2024 கருணியா KR 636க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.